டிசம்பர் 25ஆம் தேதி பெத்லஹேம் என்ற ஊரின் ஒரு தொழுவத்தில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் ஒளிர்கிறது. குழந்தை இயேசு ஒரு மஞ்சத்தில் அமைதியாக உறங்குகிறார். மரியா மற்றும் யோசேப் சிரித்த முகத்துடன் அவரை நேசிக்கிறார்கள். மேய்ப்பர்கள் மற்றும் ஞானிகள் பரிசுகளுடன் வருகிறார்கள். வானத்தில் தேவதூதர்கள் பாடுகிறார்கள், பூமியில் சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாளை நாம் கிறிஸ்துமஸ் எனும் திருநாளாக கொண்டாடுகிறோம். இயேசு ஒரு கனிவான சிறுவன். அவர் பசி கொண்டிருக்கும் குழந்தைக்கு உணவளிக்கிறார். ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட மூதாட்டியே அவர் ஆறுதல் கூறுகிறார். மக்கள் அவருடைய அன்பான கதைகளை கேட்கச் சேருகிறார்கள். குழந்தைகள் அவரைச் சுற்றி அமர்ந்து சிரித்துக் கொண்டே கேட்கிறார்கள். ஆனால் சிலர் கோபமடைந்து அவரை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறார்கள். இயேசு ஒரு கனமான மரச்சிலுவையை சுமக்கிறார். அவர் சோர்ந்திருந்தாலும் குறை ஒன்றும் கூறவில்லை. அவர் அனைவருக்காக தன் உயிரை தியாகமாக வழங்கினார். இது மிகவும் பெரிய அன்பு. 3 நாட்கள் கழித்து சமாதி காலியாக இருக்கிறது. இயேசு உயிருடன் எழுந்திருப்பதைக் காண்கிறோம். அவருடைய நண்பர்கள் அதிர்ச்சியடைந்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். இயேசு சிரித்துக் கூறுகிறார், நான் எப்போதும் உங்கள் அருகிலேயே இருப்பேன். என்று குழந்தைகள் விளையாடுகிறார்கள், அன்புடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். மக்கள் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள், இயேசு செய்ததைப் போலவே. நாம் ஈஸ்டர் தினத்தை மகிழ்ச்சியுடன் மற்றும் அன்போடு கொண்டாடுகிறோம். ஏனெனில் இயேசு எப்போதும் நம்முடைய இதயங்களில் உயிருடன் வாழ்கிறார்.